ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேரு சிஸ்டர் நீங்க ஷார்ட்ஸ்ல சொல்லி தர சின்ன சின்ன வீடியோஸ் வந்து எங்களுக்கு கிளியரா இருக்கு, எங்களுக்கு ஒரு லாங் வீடியோ போடுங்க, ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து லாங்கா போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த ஒரு ஃபார்முலா இல்லாம உங்களுக்கு குழப்பமே இல்லாம ஈஸியான மெத்தட்ல வந்து சொல்லி தரேன். இந்த மெத்தட்ல நீங்க கட்டிங் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியவும் செய்யும். நான் சொல்லி தர மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கட்டிங் போடுறதுக்கு சிரமமே பட வேணாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்து நம்ம கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதுக்கு முதல்ல ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கட்டிங் போட போறீங்க அப்படின்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நிலுவை கொடுக்குற கிளாத் வந்து நீங்க அளவு ப்ளவுஸா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் அது முன்ன பின்ன அளவு வந்து மாறும். அதனால நீங்க அளவு ப்ளவுஸ் எடுக்கும் போது கொஞ்சம் காட்டன் கிளாத்தா பார்த்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமுமே இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு அளவு எடுக்கும் போது அது பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப நான் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கேன். நீங்க இப்பதான் புதுசா கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டா இருக்கோ அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்காங்க. இல்ல மத்தவங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டிங் போட போறீங்க அப்படின்னா அவங்களோட அளவு ப்ளவுஸ் சுருக்கமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா தேய்ச்சு வச்சுக்கோங்க. கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவு ப்ளவுஸோட சைஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த அளவு ப்ளவுஸ் எத்தனை சைஸ்ல இருக்கு நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ பேக் சைடு பார்த்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. உள்ள இருக்கிற ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டி வந்து மடங்க கூடாது. ஃப்ரண்ட் சைட்ல இருக்க ஹூக் பட்டி வந்து மடங்காம எல்லா கிளாத்தையும் ஒண்ணு போல எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் ஆம்கோல் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளவுஸோட சைஸ் எத்தனைன்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கிளாத்தை வந்து பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு இந்த மாதிரி போட்டுட்டு எந்த இடத்துலயுமே நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த ஆம்போல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்போல் கிட்ட இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம ஸ்லீவ் வந்து மேல எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. இந்த ஆம்போலோட ரவுண்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஆம்போல் ரவுண்ட் நமக்கு கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒண்ணு போல வச்சுட்டு உள்ள நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா கிளாத், அது வந்து வெளியில எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா உள்ள மடங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்து அளவு எடுக்கும்போது நமக்கு மாறிடும். உள்ள கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கழுத்தையும் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கழுத்து பார்க்கும்போது நேரா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. டேப் எடுத்துட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப்ல நம்ம லெஃப்ட் சைடு ஆம்பூல் ஸ்லீவும் உடம்பு ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த ஆம்பூல் வளைவு இந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடுல ஆம்பூல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 19 இன்ச் இருக்கு. இந்த 19 இன்ச்சா ஒரு நோட்லயோ இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19 இன்ச்சா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு ஆம்பூல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்பூல் வந்து இந்த ஹூக் பட்டி வரை எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்கு. கரெக்டா 7 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து அளவு எடுத்தோம் இல்லையா, அதோட நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 19 எடுத்து இப்ப இதுல 7 இன்ச். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல நீ வச்சிருந்தாலும் சரி இல்ல பாக்குட்டி வச்சிருந்தாலும் சரி அந்த கொக்கி எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ தேப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து டேப் வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 8 இன்ச் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 8 இன்ச் இருக்கு. இந்த 8 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து 19 இன்ச் எடுத்தோம், இங்க இருந்து 7.5 இன்ச் எடுத்தோம், இங்க இருந்து 8 இன்ச் எடுத்தோம். இந்த 3 அளவையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 34 இன்ச் வருது, 34 வருது. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பிளவுஸோட சைஸ் வந்து 34 இன்ச் தான். 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. உங்களுக்கு 35 வரலாம், 35 வரலாம். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸோட சைஸ் 34 வருது. நம்ம இந்த 34 நம்ம மார்க் பண்ற பிளவுஸ்ல எப்படி வந்து 4 பாதியா பிரிச்சு மார்க் பண்ணலாம் சொல்றேன். இந்த அளவை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எடுத்துட்ட அளவு வந்து 40க்கு மேல இருக்கு இல்ல 40 இருக்கு அப்படின்னா 1 இன்ச்சுக்கு குறையாம நீங்க கிளாத் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கட்டிங் போடும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அப்படியே மிஸ்டேக் வந்தா கூட நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து 34 இன்ச் பிளவுஸ். அதுக்கு வந்து நான் 1 மீட்டர் குறையாம வாங்கிருக்கேன். நீங்க இப்பதான் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா 1 மீட்டருக்கு கம்மியா மட்டும் வாங்காதீங்க. அடுத்தடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு கரெக்டா எவ்வளவு நம்ம வந்து கிளாத் தேவைப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஸ்டேக் இல்லாம நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏத்த கிளாத் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப நமக்கு கடையில கொடுக்கும் போதே ஃபோல்டிங் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி தான் நமக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் வந்து ஆப்போசிட்ல இருக்கு, ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்து இருக்கு. இந்த ஃபோல்ட் பண்ணிருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் மடிச்சு போட்டுருக்கோம். அந்த ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்த மாதிரி போட்டுக்கணும். நீங்க சுடிதார் கட் பண்ணாலும் சரி இல்ல பிளவுஸ் கட் பண்றதாலும் சரி ஃபோல்டிங் வந்து எப்பயுமே நம்மள பார்த்து தான் இருக்கணும். ஓபன் வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம்
கிளாத் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைட்ல தான் எடுக்கிறோம். நீங்க எந்த சைடு கிளாத் போட்டுருக்கீங்களோ அந்த சைடு நமக்கு ரைட் சைடு ஹேண்ட் சைடு தான் நம்ம வந்து பேக் பீஸ் வந்து எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுல கிளாத் கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இந்த சைடு ரைட் சைட்ல நம்ம வந்து ஒரு 2 இன்ச் விடணும். எதுக்காக அந்த 2 இன்ச்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சடிப்போம் இல்லையா, மடிச்சடிச்சு தையல் போடுவோம். அதுக்காக நம்ம வந்து 2 இன்ச் விடணும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 2 இன்ச் விடுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தைக்க தெரியும், நான் 1.5 இன்ச் தான் விடுவேன் அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. நான் வந்து 2 இன்ச் விடுறேன். இந்த மாதிரி 2 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணி விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோட் போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து 34 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த பிளவுஸோட சைஸ் 34, 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதோட சேர்த்தே நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 36 இன்ச் வருது அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சோட சேர்த்தே நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அந்த 1/2 இன்ச்ச மைனஸ் பண்ணிட்டு 36ன்னு எடுக்கக்கூடாது. 36 வந்துச்சுன்னா உங்களுக்கு 36 எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு 34 இன்ச். இந்த 34 இன்ச்ச டேப் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த 34 இன்ச் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதாவது 2ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 17 ஹால். இந்த 17 ஹாலோட மறுபடியும் டேப்பை வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. 4 பாதையை நம்ம பிரிக்கிறோம். இப்ப 4 பாதையை பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 8.5 இன்ச் இருக்கு. இந்த 8.5 இன்ச்சை தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மார்க் பண்றோம். இப்ப இந்த 8.5 இன்ச்ச இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பிளவுஸோட இடுப்போட சுற்றளவு. இப்படிதான் நம்ம இடுப்போட சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டாட் பிடிக்கிறோம் இல்லையா, முதுகு சைடு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்ப 1/2 இன்ச் விட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு 2 இன்ச் விடணும். எதுக்காக அந்த 2 இன்ச் அப்படின்னா தையலுக்காக நம்ம 2 இன்ச் விடுவோம். இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கிளாத் வந்து அளவு பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு கிளாத் இருக்கும். இதை நீங்க அளந்து கூட பாத்துக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் விட்டுருக்காங்க. 1.5 இன்ச் விட்டுருக்காங்க. நான் இதுல வந்து 2 இன்ச் விடுறேன். எதுக்காக அப்படின்னா அப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு 1.5 இன்ச் போதும், நான் கரெக்டா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன வராதனால நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போக போக 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ்ல இடுப்பு வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வந்து இந்த பிளவுஸை கொடுத்து இந்த பிளவுஸ்ல இடுப்பு வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. இடுப்பு இறக்குறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே அளவு பிளவுஸ்ல பண்ண வேண்டாம். இப்ப நீங்க ஸ்டிச் பண்ற பிளவுஸ்ல உங்ககிட்ட கஸ்டமர் கொடுத்து இதுல இடுப்பு இறக்கணும், இல்ல உங்களுக்கே ஸ்டிச் பண்றீங்க இடுப்பு வந்து அதுல கம்மியா இருக்கு கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னா இதுல ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச் வந்து மடிச்சிருக்காக மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல இப்ப நான் இதுல வந்து 1 இன்ச் வந்து இறக்க போறேன். அதனால 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ற பிளவுஸ்ல இடுப்பு வந்து இறக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல 1/2 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ நீங்க இடுப்போட இறக்க வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இடுப்பு எப்படி இறக்கணும்னு தெரியலன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அந்த அளவு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அளவு பிளவுஸ்ல உள்ள எந்த அளவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். நிறைய பேரு இடுப்பு இறக்குறதுக்காக ஷோல்டர் வந்து அதிகமாக்கணுமா இல்ல ஷோல்டர் கம்மியாகுமா ஆம்கோல் மாத்தணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க தையலுக்கு எவ்வளவு விடுவீங்களோ அந்த அளவை விட்டுட்டு அதுல இருந்து நீங்க இடுப்போட அளவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆம்கோல் நம்ம ஸ்லீவும் உடம்பும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த தெரியுதா ஸ்லீவும் உடம்பும் ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இருந்து கீழே வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கரெக்டா கிளாத் சுருக்கம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் இருக்கு. இந்த 7.5 இன்ச்சோட 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக சேர்த்துக்கணும். எப்ப நீங்க எந்த அளவு எடுத்தாலும் அந்த அளவோட நீங்க 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கணும் தையலுக்காக. இப்ப இதுல 7.5 இன்ச் இருக்கு. நான் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 8 இன்ச் எடுக்க போறேன்.
நம்ம 1 இன்ச் மேல மார்க் பண்ணோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து இடுப்பு இறக்கிருக்கோம். இதுல இருந்தே நீங்க எல்லா அளவுமே அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 8 இன்ச்ச இங்க இருந்து 8 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டுக்கோங்க. அதாவது ஸ்ட்ரைட்டா வரணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 8 இன்ச் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்ப இங்க இருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப அதே மாதிரி இங்க இருந்து இங்க 2 இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்க 2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரெக்டா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ரஃபா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து இதை ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லா நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு இடுப்பு இறக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க 2 இன்ச் மார்க் பண்ணி அதுல இருந்தே அந்த அளவு ஃபுல்லா அப்படியே வச்சுக்கோங்க. நான் இதுல 1 இன்ச் வந்து இடுப்புக்கு இறக்கி வச்சிருக்கேன். 3 இன்ச் விட்டுருக்கேன். நீங்க இடுப்பு இறக்க தேவை இல்லை அப்படின்னா 2 இன்ச் விட்டுட்டு அதுல இருந்து நீங்க அப்படியே அளவு எடுத்துக்கோங்க. நான் எப்படி சொல்லி கொடுக்குறோம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப கழுத்தோட இறக்கணுமா மார்க் பண்ண போறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ்ல கரெக்டா அவங்க கழுத்து எங்க பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் இருக்கு. இந்த 5.25 இன்ச்ச நம்ம இந்த ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து 5.25 இன்ச் வச்சுக்கோங்க. இப்ப 5.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்ப இந்த பிளவுஸோட ஹைட் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பிளவுஸோட பேக் சைட் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ஹைட்டை நம்ம அளக்க கூடாது. எப்ப நீங்க பிளவுஸோட உயரம் வந்து நீங்க நோட் பண்றா இருந்தாலும் பேக் சைட் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்டா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்துல இருந்து நீங்க டேப் வச்சுக்கோங்க. இங்க இருந்து வைக்க கூடாது. இங்க இருந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இங்க இருந்து கரெக்டா வச்சுக்கோங்க டேப்பை. இந்த மாதிரி இந்த இடத்துல சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச் இருக்கு. இந்த பிளவுஸோட சைஸ் இந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. இங்க இருந்து நம்ம 12.5 இன்ச் வைக்கணும். கரெக்டா 12.5 இன்ச்ச இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோடு போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கோடு போட்டிருக்கிறது வந்து ரெடி அளவு. தையலுக்காக நம்ம இன்னும் விடல. இப்ப 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். இப்ப தையலுக்காக 1/2 இன்ச் நம்ம விட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த கழுத்தோட அகலத்தை அளக்குறதுக்காக நம்ம பிளவுஸ வந்து அப்படியே வச்சு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கழுத்தோட அகலம் வந்து நீங்க மார்க் பண்றது. ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி ஒண்ணா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கழுத்து வந்து ஒண்ணு போல இருக்கணும். உள்ள இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிளாத்தை உள்ள இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா கழுத்தோட இறக்கம், அந்த இறக்கத்துல கரெக்டா அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி அழகா வளைஞ்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மார்க் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவு வந்து எவ்வளவு இருக்குன்னு டேப்ல அளந்துக்கோங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 2.25 இருக்கு. 2.25 இன்ச் இருக்கு. இந்த 2.25 இன்ச்சை தான் நம்ம அளவா எடுத்துக்கணும். கழுத்தோட அகலமா நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்ப அதே மாதிரி இங்க கழுத்தோட இறக்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல 2.25
இந்த மாதிரி நேர டேப்பை வச்சுட்டு ஒரு ரஃபா ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்ல இந்த மாதிரி அகலத்தை 2.25 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக இப்படி தள்ளி தள்ளி மார்க் பண்றேன் அப்படின்னா, பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படின்னா கோடு போடும்போது ஒண்ணு போல இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க ஒரு அளவும் இங்க ஒரு அளவும் மாத்தி மாத்தி நீங்க கோடு போடும்போது கொஞ்சம் மாறிடும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க எந்த அளவு எடுக்கிறாங்களும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கரெக்டா அந்த அளவை வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோடு போடுங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த கழுத்தோட இறக்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எல் ஷேப்ல கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கழுத்தோட அளவை வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கழுத்து வந்து யூ ஷேப்ல இருக்கா இல்ல வட்டமா இருக்கான்னு பார்த்தாலே தெரியும். இப்ப இந்த கழுத்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து பாத்தீங்கன்னா நல்லா யூ ஷேப்ல இருக்கு. வட்டமா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வோட அளவை தான் நம்ம மாத்தணும். உங்களுக்கு யூ ஷேப்ல கழுத்து பார்க்கும்போது யூவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு வட்டமா தான் இருக்கு, நல்ல கழுத்து வந்து விரிஞ்சு இருக்கு அப்படின்னா நீங்க 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கழுத்து வந்து நான் 1/2 இன்ச் வைக்கிறேன். 1/2 இன்ச் வச்சுட்டு உங்களுக்கு இந்த கர்வ் வந்து கையிலே வரைய தெரியும் அப்படின்னா நீங்க கையிலே வரைங்க. இல்ல நான் பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு வரைகிறேன் அப்படின்னா பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ் கண்டிப்பா அந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த நுனி பகுதி பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டா நம்ம மார்க் பண்ணிருக்க 1/2 இன்ச்ல வந்து இந்த மாதிரி கர்வா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் கழுத்தை மட்டும் நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விடுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து கழுத்தை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா 2 சைடுமே நமக்கு அந்த ஷேடு வந்து கிடைச்சிரும். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கழுத்தோட ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்ப 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். அதுக்கு விடுறதுக்காக இந்த மாதிரி டாட் டாட்டா மார்க் பண்ணிட்டு வாங்க. இங்க தையலுக்கு 1/2 இன்ச் விடுறா இருந்தாலும் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. பிகினஸா இருந்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இப்ப ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஷோல்டரோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்பயுமே ஷோல்டரோட அளவு எடுக்கக்கூடாது, பேக் சைடு தான் ஷோல்டரோட அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்ல எந்த அளவுமே நீங்க எடுக்க வேணாம். இப்ப இந்த மாதிரி ஷோல்டர் நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டா அந்த கழுத்துல இருந்து ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.25 இன்ச் இருக்கு. இந்த 1.25 இன்ச்சை நம்ம இங்க கழுத்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி 1.25 இன்ச்சை 1.25 இன்ச்சை இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச் தள்ளி மறுபடியும் ரெடி அளவுல வச்சு ஒரு 1.25 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இத ஒரு எல் ஷேப்ல கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப தையலுக்காக 1/2 இன்ச் விடுறோம். அதாவது ஷோல்டரையும் நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல அதுக்காக இந்த 1/2 இன்ச் நம்ம விடணும். விட்டுட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம கர்வ் வரைவோம் இல்லையா, இந்த ஆம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்காக நம்ம எப்பயுமே 1.25 இன்ச் தான் விடணும். இப்ப நான் 1.25 இன்ச் விடுறேன். 1.25 இன்ச் விட்டுட்டு நீங்க ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலும் அதுல மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட ஸ்கேல் இல்ல அப்படின்னா கையில இந்த மாதிரி 2 இன்ச் கிட்ட ரெடி அளவு நீங்க ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து 2 இன்ச் இந்த மாதிரி ரஃபா மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்க கர்வ் வரைகிறது வந்து போக போக உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கையிலேயே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் டக்குன்னு நமக்கு ஸ்கேல் இல்லாத நேரத்துல ஈஸியா நம்மளால கையில மார்க் பண்ண முடியும். இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்ல நீங்க பேக் பார்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இந்த ரெடி அளவுக்கு நேரா கட் பண்ணி விட்டுக்கலாம். இடுப்போட இறக்கம் எப்படி நான் மார்க் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இடுப்போட இறக்கம் புரியும். உங்களுக்கு இடுப்பு வந்து இறக்க வேணாம் அப்படின்னா நீங்க இந்த 1 இன்ச்லாம் விடவே வேண்டாம். 2 இன்ச் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். பேக் எடுத்து எப்பயுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம எப்படி கிளாத் போட்டோமோ அதே மாதிரி இருக்கு. இந்த சைடு ரைட் சைடு பேக் எடுத்தோமா, இப்ப அப்படியே கிளாத் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு கிளாத்தை நல்லா அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்ப 2 ஃபோல்டிங்கா இருக்கு. இப்ப மறுபடியும் 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் வந்து என்ன பார்த்து தான் இருக்கு. இப்ப 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாலா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ். லைனிங் பிளவுஸ் நீங்க வந்து மார்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் விட்டாலே போதும். இல்ல உங்களுக்கு 1/2 இன்ச்ல வந்து ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா 3/4 இன்ச் விட்டுக்கோங்க, அதுவே போதுமானதுதான். நீங்க நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1.25 இன்ச் விடணும். எதுக்கு 1.25 இன்ச்னா நிறைய பேர் இப்ப எம்மிங் பண்ணி தான் போடுறாங்க. நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து மடிச்சடிச்சுட்டு 1 இன்ச்சை வந்து இந்த மாதிரி எம்மிங் பண்ணி விட்டுருவோம் இல்லையா, அதுக்காக நம்ம 1.25 இன்ச் விடணும். 1 இன்ச் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்மிங் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். நீங்க கிளாத் பத்தல அப்படின்னு 1 இன்ச் விடாதீங்க. 1.25 இன்ச் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். நம்ம எம்மிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல 1.25 இன்ச் விடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கிளாத்தை வந்து நல்லா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டா இருக்கு. 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 1.25 இன்ச்சை மார்க் பண்ணி விடுங்க. இப்ப கோடு போட்டுக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. அளவு பிளவுஸ் எடுத்துட்டு அளவு பிளவுஸ்ல ஸ்லீவோட லென்த் நம்ம மார்க் பண்ணணும். முதல்ல நம்ம ஸ்லீவ் வந்து எவ்வளவு லென்த்ல இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. முதுகு சைடு நம்ம ஸ்லீவ் மார்க் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த சைடு இருக்கிற மாதிரி பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளெல்லாம் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருக்கு இல்லையா, இந்த பாட்டம்ல இருந்து நம்ம ஸ்லீவ் வந்து இங்க ஸ்லீவும் உடம்பு ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்கு. இதுல 7 இன்ச் இருக்கு. இதுல 7 இன்ச் இருக்கு. ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச் இருக்கு. கஸ்டமர் வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லீவோட லென்த் வந்து இன்னும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் 7.25 இன்ச் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் எவ்வளவு இருக்கோ அதை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, ஸ்லீவும் உடம்பும் பாடி பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச் நம்ம விடணும். இந்த இருக்கு இல்லையா ஸ்லீவும், இது வந்து பாடி பார்ட்டோட 1/2 இன்ச், இது வந்து ஸ்லீவோட 1/2 இன்ச். இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சை நம்ம இங்க விடணும். இப்ப 1/2 இன்ச் விட்டதுக்கு அப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா ஆம்கோலோட லென்த், இந்த ஸ்லீவோட ஆம்கோல் லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. பேக் சைட் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு ஸ்லீவோட லென்த், நீங்க அளவு எடுக்கிற ஸ்லீவோட லென்த் 3/4 இருந்தாலும் சரி, இல்ல ஆஃப் ஸ்லீவா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா,
இந்த ஸ்லீவும் உடம்பும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு 5 இன்ச் லென்த் வச்சு பாருங்க. 5 இன்ச்சு இந்த மாதிரி லென்த் வச்சுக்கோங்க. எந்த அளவா இருந்தாலும் இல்ல, உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்தே 5 இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 இன்ச்ல இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து இதோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி டேப்பை அந்த 5 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. இங்க இருந்து 5 இன்ச்சு அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து அகலம் பாத்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்கு. இந்த 6 இன்ச்சோட 1.5 இன்ச்சு சேர்க்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதோட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஆம்போலோட அளவா மார்க் பண்ணணும். உங்களுக்கு 3/4 இருந்தாலும் சரி, இல்ல ஆஃப் ஸ்லீவா இருந்தாலும் சரி, எந்த அளவு இருக்கோ அந்த அளவுல இருந்து 5 இன்ச் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி அதுல இருந்து அகலம் எடுத்து அதோட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீவோட ஆம்போல் லென்த் வந்து கிடைச்சிரும். இப்ப இதுல 7.5 இன்ச்சு, இந்த மாதிரி 7.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட பாட்டம், இந்த பாட்டமோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டா அந்த மாதிரி டேப் வச்சு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துல 5.25 இன்ச் வச்சு இப்படி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இது எவ்வளவு சிஸ்டர் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம இங்க இருந்து 3 இன்ச் எல்லாருக்குமே, எல்லா அளவுக்குமே நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு மைனஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னா நீங்க 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா நம்ம இந்த ஆம்போல் மார்க் பண்ணிருக்கோம், அதுக்கு நேரா டேப்பை வச்சு 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேப்பை இங்க பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவோட இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம மைனஸ் பண்ணிருக்க 3 இன்ச் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இந்த ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச் இருக்கு. இப்ப இங்க பாருங்க 4 இன்ச் கரெக்டா இருக்கான்னு. இப்ப இங்க 4 இன்ச் வருது. இப்ப 4.5 இன்ச் இருக்கு. நம்ம வந்து 4 இன்ச், இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் வந்து மைனஸ் ஆயிரும். நம்ம இந்த தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்துதான் நம்ம அந்த 3 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த 1.5 இன்ச்னா நம்ம வந்து கர்வ் வரைவோம் இல்லையா, அதுக்காக இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்றோம். இப்ப இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து இங்க இருந்து ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. நம்ம இங்க 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கர்வ் வந்து அழகா வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரைகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஈஸியா வரையலாம். நான் எப்படி வரைகிறதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரையும் இதோட பாதியை மட்டும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து இந்த மாதிரி டேப்பை கரெக்டா ஃபோல்ட் பண்ணி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கர்வ் ஸ்கேலை இந்த சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும், 1/4 இன்ச் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வளைவா வச்சுக்கோங்க. இப்ப 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி வளைவா போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள தள்ளின மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து வளைவா வைக்கணும். அதே மாதிரி மறுபடியும் இந்த ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். அப்புறம் போக போக நீங்க இந்த கையில இந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் வர மாதிரி நீங்க அழகா அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இப்ப கட் பண்ணிடலாம். இந்த சைடு 1 இன்ச் வந்து தையலுக்காக விடணும்.
1 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்ணக்கூடாது, நல்லா அழகா கிராஸா வர மாதிரி கட் பண்ணுங்க. இப்ப கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இடையில ஃபோல்டிங் இருக்கும், அந்த ஃபோல்டிங்கை ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஆம்போல் கிட்ட ஒரு அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப அர்க்காட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சென்டர் கிட்ட ஒரு அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி உள்ளடக்கி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஏதாவது ஒரு சைடு, எந்த சைடு நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த சைடே நீங்க உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. இப்ப அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சா நம்ம எவ்வளவு உள்ளடக்கி வெட்ட போறோமோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படி ஹாஃப் இன்ச் மார்க் பண்றோம் அப்படின்னா அந்த கர்வ் வளையும் போது நம்ம கரெக்டா அந்த ஹாஃப் இன்ச்லயே வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கர்வ் வந்து முடியுது பாத்தீங்களா, அது வந்து நம்ம வந்து அர்க்காட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஆம்போல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த கர்வ் வந்து முடிஞ்சிடணும். அங்கிட்ட எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது புடிச்ச மாதிரி இருக்கும். அதனால நமக்கு இந்த அர்க்காட் பண்ணிருக்கிறதுக்குள்ளே இந்த கர்வ் வந்து அழகா முடிகிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு எஸ் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. கரெக்டா அந்த ஹாஃப் இன்ச்ல தான் கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து நீங்க அட்டாச் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபா நிற்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காம இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உள்ளடக்கி விட்டுறோம். வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இன்ட் போட்டு வச்சுக்கோங்க 2 சைடும். அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த சைடு நம்ம உள்ளடக்கி வெட்டியிருக்கோம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்றதுக்கு அதே மாதிரி கிளாத் வந்து எப்படி ஃபோல்டிங்ல இருந்துச்சோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு பேக் எடுத்தோம், இந்த சைடு ஸ்லீவ் எடுத்தோம். இப்ப சென்டர்ல நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் வந்து நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா பேக் பீஸை வந்து இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கணும். நல்லா நான் போடுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அந்த கப் ஷேப்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கிளாத் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்கன்னா அப்படின்னா கூட நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நீட்டாவே இருக்காது. அதனால நீங்க நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல இருக்கணும் நமக்கு. இப்ப ஃப்ரண்ட் வந்து அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்கிறதா அழகா இந்த மாதிரி கிளாத்தை பிரிச்சு விட்டுட்டு அது மேல அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு நீங்க ட்ரேஸ் எடுக்கும்போது ஒரு ஹாஃப் இன்ச் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல கப் நம்ம பிடிப்போம் இல்லையா ஃப்ரண்ட்ல, அந்த ஃப்ரண்ட் சைடு கப் பிடிக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிரும் இருக்கும். பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த கழுத்து இருக்கு இல்லையா, நம்ம பேக்கோட கழுத்தை லைட்டா ஒரு ஷேட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு தட்டி விட்டுருங்க. பேக் சைடு நமக்கு அப்படியே அது ட்ரேஸ் ஆயிரும். இப்ப அவ்வளவுதான், நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல நம்ம இங்க மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்த அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்ப இந்த இடத்த ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப பேக்கோட கழுத்தை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேக்கோட கழுத்தை வந்து அப்படியே மார்க் பண்றீங்களே அதே கழுத்து தான் நமக்கு ஃப்ரண்ட்லயும் இருக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி வராது. நம்ம பேக்கோட கழுத்தை விட ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி நம்ம வரைஞ்சுப்போம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பேக்கை வந்து சும்மா ரஃபா ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரண்ட் எடுக்கிறீங்க, ஃப்ரண்டோட எந்த அளவு எடுக்கிறாஇருந்தாலும் ஹூக் பட்டி சைடு பார்த்து தான் எடுக்கணும். இப்போ ஹூக் பட்டி சைடு கரெக்டா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஒண்ணா வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, பேக்ல வந்து தையலுக்காக விட்டதுல தான் நம்ம ட்ரேஸ் எடுத்திருக்கோம். அப்ப இது தையலுக்காக விட்டது. இப்ப ரெடி அளவு நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோணும். ரெடி அளவு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்டோட கழுத்து வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி ஒண்ணா வச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்காக விட்டதையும் நீங்க கரெக்டா இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கப் ஷேப்பை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இந்த வளைவு வந்து அழகா இந்த மாதிரி இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 2 பாயிண்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்ப நம்ம ஃப்ரண்டோட கழுத்தோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்டி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. கப் ஷேப் இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி எல் ஷேப்ல ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கர்வ் வரைகிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு நீங்க கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி நம்ம வரையணும். அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்டோட நெக்கை வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு லைன் நல்லா பெருசா போட்டு விட்டுக்கோங்க. நேர ஸ்கேல வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஹூக் பட்டி ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, பிளவுஸ்ல அளவு பிளவுஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட ரெடி அளவு நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து கொடுத்து அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இங்க விட்டுக்கோங்க. இப்ப 1/2 இன்ச் நம்ம விட்டாச்சு. இப்ப பண்ணதுக்கு அப்புறம் அளவு பிளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டிய இந்த மாதிரி நம்ம இங்க பட்டி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க கரெக்டா இந்த மாதிரி தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, கரெக்டா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். உடம்பும் பட்டியும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அடிப்போம் தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம கரெக்டா அந்த இடத்துல மார்க் பண்றோம். பட்டி எங்க ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடம்பும் பட்டியும் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் நம்ம விடணும். அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த கிராஸ் கிட்ட சென்டர்ல இந்த மாதிரி கிராஸ் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட் வந்து 1/4 இன்ச்ல நம்ம விடணும்.
அவங்க 1/4 இன்ச் பிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விடணும். இப்ப இதோட அளவு நம்ம விட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 2.5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரஃபா அந்த மாதிரி ரெடி அளவு, இது ரெடி அளவு, இது தையலுக்காக அரேஞ்ச் விட்டுருக்கோம். ரெடி அளவுல இருந்து ரஃபா டேப்பை வச்சுக்கோங்க. லைட்டா அந்த மாதிரி கிராஸா வச்சுட்டு அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப 2.5 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சா? இப்ப நம்ம இந்த டாட்டோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, சிஸ்டர் எங்களுக்கு இதுல அளவு எடுத்து காமிங்க, நீங்க அப்படியே வச்சு நீங்க அளவு எடுக்கிறீங்க, மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நீங்க டாட்டோட அளவு வந்து மார்க் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நீங்க நல்லா ஹூக்பட்டி சைடு இந்த மாதிரி வெளிப்பக்கம் பார்த்து, அதாவது கெட்ட பக்கம் பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. பிளவுஸை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. கரெக்டா நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, இதோட நேர வச்சு இந்த ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு ஃபோல்ட் பண்ணது. அதே மாதிரி இந்த கப் ஷேப்பை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. உள்ள இந்த மாதிரி தச்சிருப்பாங்க இல்லையா, இதையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்மளோட டேப் இருக்கு இல்லையா, டேப்பை கரெக்டா இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, ஷோல்டர் ரெடி அளவு, அங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த வளைவா வரணும். இந்த அளவு நல்லா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு டேப்பை அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி வச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11 இன்ச் வருது. ரொம்ப அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சு வைக்க கூடாது. லைட்டா ஓரளவு இழுத்து பிடிச்சு வச்சீங்க அப்படின்னா நமக்கு 11 இன்ச் வருது. இந்த 11 இன்ச்சை தான் நம்ம டாட்டோட உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும். டாட்டோட உயரம் மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க வந்து 1 இன்ச் வந்து ரெடி அளவுல வச்சு ஒரு சின்ன மார்க் பண்ணி விட்டுட்டு அது சென்டர்ல இருந்து நீங்க இந்த டாட்டோட அளவை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்த 11 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல 11 இன்ச் வருது. இந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு இந்த டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதோடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 1 இன்ச் இருக்கு. இதோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் இருக்கு. இந்த 1 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா 2.5 இன்ச்சு, இதுல இருந்து 1 இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இங்க மார்க் பண்ணியாச்சு. நம்ம இந்த 2.5 இன்ச்ல இருந்து தான் 1 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ எவ்வளவு வருதோ அந்த இடத்த வந்து ரஃபா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு 11.5 இன்ச் வந்திருக்கு. அந்த இடத்துல அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கிராஸா வச்சு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. இப்ப இங்க ஸ்லீவும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 4.5 இன்ச் இருக்கு. 4.5 இன்ச்சை நம்ம அப்படியே வச்சு 4.5 இன்ச் வச்சு எடுக்கக்கூடாது. அதுல நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம 4.5 இன்ச் வந்து வைக்கணும். நீங்க எப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணாலும் 1/2 இன்ச் தள்ளி டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு அளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப 4.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விடணும். இப்ப இந்த 1/2 இன்ச் விட்டதுக்கு அப்புறம் இந்த இதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்ல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இங்க ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து குடஞ்சி விட்டோம் இல்லையா, அது நிறைய பேருக்கு தேவைப்படாது. ரொம்ப வந்து ஃபேட்டா இருக்கிறாங்க, அந்த இடத்துல சதை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம உள்ளடக்கி வெட்டணும். எல்லாருக்குமே இங்க வந்து உள்ளடக்கி வெட்டணும்னா கட்டாயம் கிடையாது.
இல்ல உங்களுக்கு உள்ளடைக்கு வெட்டணும் அப்படின்னா எப்படி வெட்டணும் நான் சொல்றேன். உள்ளடைக்கு எப்படி வெட்டணும்னா நான் எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க. இங்க கரெக்டா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதுல இருந்தே நீங்க 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி இங்க இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு லைட்டா ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இந்த மாதிரி லைட்டா ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சு உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல பிடிக்கிற டாட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் நமக்கு கரெக்டா வரும். இப்போதைக்கு நீங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும். பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிராஸோட அளவு எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம ஃபுல்லா ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்லீவோட கழுத்து பாத்தீங்கன்னா இது ரெடி அளவு. நம்ம தையலுக்காக 1/4 இன்ச் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 1/4 இன்ச் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்ப பட்டி வந்து எவ்வளவு மார்க் பண்ணணும்னு பாக்குறேன். இப்ப பட்டி எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு கிளாத் கிடைக்கும். அந்த கிளாத்தை ஒன்னா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டிக்கு நமக்கு எப்பயுமே நீளம் வந்து 10 இன்ச் இருக்கணும், அகலம் வந்து 6 இன்ச் இருக்கணும். இது வந்து நான் பிகினர்ஸுக்கு சொல்றேன். நீங்க நல்லா ஸ்டிச் பண்றீங்க, உங்களுக்கு நல்லா கரெக்டா வந்துரும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியும், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ்ல அளந்துக்கோங்க. இப்ப லென்த் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக இவ்வளவு விட்டுருக்கோம், 1.5 இன்ச் இருக்கு. இப்ப இங்க இருந்து 6 இன்ச் இருக்கு. இங்கிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அதோட சேர்த்து 7.5 இன்ச். இப்ப 7.5 இன்ச் நமக்கு கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச் இருக்கு. அதே மாதிரி கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டியோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு 3.5 இன்ச் வருது. 3.5 இன்ச்சுக்கு கரெக்டா இருந்துச்சுனாலே போதும். 3.5 இன்ச்சுக்கு கம்மியா மட்டும் இருக்கக்கூடாது. இதுல நமக்கு எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கு. 6 இன்ச்சுக்கு நமக்கு கிளாத் இருக்கு. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன். கீழே வந்து 1 இன்ச் வந்து நம்ம வந்து மடிச்சடிப்போம் இல்லையா, பட்டி அந்த மாதிரி மடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் போட்டுக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பாத்தீங்களா, அதனால வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ற சைடு பார்த்து போற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரண்டோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்டோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்கு. ஃப்ரண்டோட அகலம் 3.5 இன்ச் இருக்கு. இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் 1 இன்ச்சு இடுப்பு இறக்கிருக்கேன் இல்லையா, அப்ப அந்த 1 இன்ச்சை சேர்த்து நான் 4.5 இன்ச்சா மார்க் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க இடுப்பு இறக்கல அப்படின்னா நீங்க அப்படியே நீங்க 3.5 இன்ச் வந்தாலும் சரி அப்படியே எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் பேக்ல இறக்கிருக்கனால நம்ம ஃப்ரண்ட்லயும் பட்டி பீஸ்ல அந்த 1 இன்ச்சை ஆட் பண்ணிக்கணும். இப்ப 4.5 இன்ச் ஆட் பண்றேன்.
இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 இன்ச் கேப்ல இந்த மாதிரி வளைவு இறங்கும். இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 3 இன்ச் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், 4 இன்ச்சா எடுக்க போறேன். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை கரெக்டா எடுத்துக்கோங்க. இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 6 இன்ச் நம்ம கரெக்டா பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 2.25 இன்ச் இருக்கு. நான் எவ்வளவு எடுக்க போறேன், 3.25 இன்ச் எடுக்க போறேன். இப்ப அழகா இதை போட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்ப இது ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். நம்ம பட்டி பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிட்டீங்கன்னா 2 சைடுமே நமக்கு ஈஸியா அந்த ட்ரேஸ் கிடைச்சிரும். இது வந்து நம்ம மடிச்சடிச்சிருவோம். இது வந்து மடிச்சடிச்சிருவோம். இப்ப பட்டி வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இது தையலுக்காக போயிடும். இந்த மாதிரி நம்ம பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்ல வந்து நம்ம வந்து கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்குறாஇருந்தாலும் சரி, இல்ல கழுத்தை அடிச்சு திருப்புறா இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்படி இது வந்து நேர நீங்க வந்து பானெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து யூ நெக்னால நான் கிராஸா தான் இந்த மாதிரி கோடு போட்டு எடுக்க போறேன். அதுக்கு நான் 1 இன்ச் விடுறேன். நீங்க பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் விட்டுக்கோங்க. ஒன் இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. கண்ணாடி ஸ்கேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் கரெக்டா 1 இன்ச்ல இருக்கும். கண்ணாடி ஸ்கேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் வந்து கரெக்டா 1 இன்ச்ல இருக்கும். அதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. கரெக்டா 1 இன்ச்ல நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணும்போது முன்ன பின்ன இருக்காது. அதே மாதிரி கழுத்து நம்ம அடிச்சு திருப்பும் போது ரொம்ப நீட்டா வரும். இப்ப கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கட் பண்ண அளவு எல்லாமே எப்படி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம் ஒரு டைம். அது எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். முதல்ல பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்ப கட் பண்ண ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா 2 ஷோல்டரையும் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு இப்படி செக் பண்ணி பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கை விட ஸ்லீவ் வந்து உள்ளடக்கி வெட்டியிருக்கோம். இது தெரியுதா உங்களுக்கு? பேக்கை விட ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளடக்கி வெட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க மார்க் பண்ணல அப்படின்னா அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு 2 அர்க்காத்தும் ஒரே இடத்துல இருக்கு. நம்ம ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்லீவை வந்து நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆம்கோல் கிட்ட நம்ம அர்க்காட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஃப்ரண்டோட அர்க்காத்தும் இந்த ஆம்கோல்ல பண்ணியிருக்க அர்க்காத்து எல்லாமே ஒரே லைன்ல கரெக்டா நமக்கு வந்து முடியணும். அதே மாதிரி தையல் போடும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வச்சு பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம். இந்த 2 அர்க்காத்தும் சமமா இருக்கான்னு வச்சு பாத்துக்கோங்க. இப்ப ஸ்லீவ் வந்து கரெக்டா வெட்டியிருக்கமான்னு பாக்கலாம். இப்ப ஸ்லீவ் வந்து கரெக்டா அந்த மாதிரி நேர வச்சுட்டு கை எப்படி 1/2 இன்ச் 1/2 இன்ச் இப்படி பண்ணிட்டு வாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ல வந்து நம்ம அர்க்காட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த அர்க்காத்தும் கரெக்டா நமக்கு இருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு கரெக்டா இருக்கணும்.
இப்ப பட்டி வந்து நம்ம கரெக்டா மார்க் பண்ணிருக்கோமான்னு பார்க்கலாம். பட்டி பீஸ் அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வச்சுட்டு இந்த 1 இன்ச் வந்து நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ 1 இன்ச் மடிச்சு அடிச்சிருவோம். அதே மாதிரி கரெக்டா இங்க நம்ம மடிச்சு அடிச்சிருவோம் இல்லையா? இப்போ மடிச்சு அடிச்சிருவோம். பேக்க நம்ம மடிச்சு அடிச்சிருவோம். அதே மாதிரி பட்டியோட ஸ்லீவும் இந்த மாதிரி மடிச்சு வச்சிருவோம். இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்க கட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. கட்டிங் மட்டும் நமக்கு கரெக்டா போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க. எந்த கிளாத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து சில இது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால எந்த கிளாத்தையும் தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் கிளாத் தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எந்த கிளாத்தும் நமக்கு மிஸ் ஆகாம அப்படியே இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நீங்க எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணாதீங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.